ஸோ நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. ஸோ ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் மேரிட். ஸோ கல்யாணம் ஆகிட்ட பிறகு எல்லாருக்குமே யோசிக்கிற மாதிரி தான். ஓகே, எல்லா ஒரு கேர்ள்ஸ் வந்து யோசிக்கிற மாதிரி தான், நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் டைம் ஒர்க் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல தான் நான் வந்து கல்யாணம் ஆகும்போதே யோசிச்சு கல்யாணம் பண்ணது. ஸோ அப்பவுமே குவிட் பண்ணிட்டேன் ஜாபை. ஸோ ஏதாச்சும் என்னோட பேஷன், எனக்கு பிடிச்சதை எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக வந்து எனக்கு என்னோட மாமியார் வந்து க்ரோஷே சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு க்ரோஷேன்றது ஆல்ரெடி எனக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த டைமில் யாருமே இல்லை. லைக் வே பேக் இன் 2015 அண்ட் 16 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் யூடியூப் பார்த்து நான் ட்ரை பண்ணும் போதும் அவங்க ஸ்கொயராக சொல்லி தருவாங்க, எனக்கு வந்து அது ட்ரையாங்கிளாக மாறிடும். ரெக்டாங்கிளாக சொல்லி தருவாங்க, ஷேப் எப்படியோ போயிடும். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியும். பட் அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அந்த டைமில்.